வணக்கம் ப்ரோஸ். எல்ஐகே படத்தோட அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். அந்த படத்தோட கதை, தீமு, அதில சொல்லக்கூடிய விஷயங்கள், குறிப்பா வந்து சீமான் அவர்கள் வந்து நடிச்சிருந்தது வந்து நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு காணொலியில பேசியிருப்போம். அதுக்கப்புறம் நண்பர் பாரி அவர் கூடயும் அவரோட சேனல்லயும் பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெய்லர் அதுக்கப்புறம் திருப்பியும் சீமான் அதில நடிச்சது வந்து ஓகேவா? இல்லையா? இத வந்து எப்படி ப்ரொஜெக்ட் ஆகுங்கிற மாரி நிறைய விஷயம் பேசியிருந்தோம். அதற்குள்ள இந்த படம் வந்து ஓடுறதுக்காகவா அப்படின்னு தெரியல. இந்த படத்தை சுத்தியும் எப்படி ஒரு கான்ட்ரோவர்சி இருந்துச்சோ, அதே மாரி வந்து இந்த படத்துடைய லீட் மேன் பிரதீப் ரங்கநாதை சுத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா, ரங்கநாதனை சுத்தியும் சில நியூஸ்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ரூமரா இருக்கலாம் அப்படின்னு பார்க்கப்படுது. சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையா அவர் பேசினதுக்கான நம்மளுடைய விமர்சனம் அப்படிங்கிறது தான். குறிப்பா வந்து ஒரு பிசினஸ் மேன் அப்படின்னு வந்துட்டா வந்து அவனுக்கு வந்து உடனே மொழிய வந்து விட்டுக் குடுத்துறக்கூடிய அந்த சூழ்நிலை. அது எந்த இனத்த சேர்ந்தவனா இருந்தாலும் சரி, பணம் வரணும் அப்படின்னா வந்து அது பண்ணிருவாங்க. அந்த ஒரு காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது நடக்கும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப குறிப்பா சினிமால அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா நெறைய பேர் பண்ணியிருப்பாங்க. நம்மளோட மொழியில நடிக்கக்கூடியவர்கள், நம்ம மண்ணுல இருந்து பிறந்த, நம்ம இனத்தை சேர்ந்த நெறைய நடிகர்களே வந்து பார்த்தீங்கன்னா, வெளி மாநிலங்கள்ல போயிட்டு ஒரு படத்த ப்ரமோட் பண்றப்போ அவங்க சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பேக்லாஷ்க்கு உள்ளாயிருக்கு. உதாரணத்துக்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு நடிகர் ஆந்திராக்கு போயிட்டு இந்த ஃபேன்ஸ தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னத இன்னைக்கு வரைக்கும் நம்ம தமிழ் ஆடியன்ஸ் வந்து மறக்கவே இல்ல. எப்பலாம் முடியுமோ அப்பலாம் வந்து அவர செல்லம் கொஞ்சிட்டு இருப்பாங்க அந்த விஷயத்துல. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல இருந்து கமல் அவர்கள் போயிட்டு இந்த தக் லைஃப் படத்தின் ப்ரமோஷன் அப்போ வந்து தமிழ்லேருந்து கன்னடம் வந்துச்சு அப்படிங்கிற மாரி சில நேரத்தில உண்மையும் சொல்லி நெறைய பேர் வந்து பிரச்சனையிலும் வந்து மாட்டியிருப்பாங்க. இப்போ வந்து அது சம்மந்தப்பட்ட மாரியான ஒரு விஷயத்தில தான் பிரதீப் ரங்கநாதன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கருத்த வந்து சொல்லியிருக்காரு. யார் வேணா கருத்து சொல்லலாம். பட் அந்த கருத்த பத்தி நம்மளும் ஒரு கருத்து சொல்லலாம்ல. ஸோ உடனே இந்த மாரல் போலீசிங்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாரி வந்து இந்த மாரி மொழி வெறி அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, வந்து நெறைய இடங்கள்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர பிராண்ட் பண்ணிருப்பாங்க. பட் அந்த ஒரு பார்வையில நம்ம வந்து இப்போ வந்து பிரதீப் ரங்கநாதன் போட்டு கார்னர் பண்ணி அவர் செய்தது தவறு, மன்னிப்பு கேள் பிரதீப் ரங்கநாதனே நீ யார்? உன்ன பத்தி நான் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் சொல்லப் போறதில்ல. பேசிக்கலி அவர் சொன்னதுல நம்மளுக்கு எது தப்புன்னு இருக்கோ அத மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி பேச போறோம். மத்தபடி அவர பத்தி பெர்சனலா நம்மளுக்கு பெரிய ஒப்பீனியன் நல்லதோ, கெட்டதோ இல்லவே இல்ல. ஹி இஸ் ஜஸ்ட் அ ஆக்டர். ஒரு நியூட்ரலான பார்வையில தான் நம்ம வந்து அவர பார்த்துட்டு இருக்கோம். அவருடைய படத்தின் சம்மந்தப்பட்டு நம்மளுக்கு நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட ரீதியில அவருக்கு அவர் மேல எந்த ஒரு ஒப்பீனியனும் நம்மளுக்கு இல்ல. அப்படி இருக்கப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஈவென்ட் வந்து நடந்துட்டு இருக்கிறப்போ வந்து நெறைய பேர் வந்து கேள்வி கேட்கறாங்க ஆடியன்ஸ்ல இருந்து. அப்படி வந்து பிரதீப் ரங்கநாதை குறித்து கேள்வி கேட்கிறப்போ, அவர பார்த்து கேள்வி கேட்கிறப்போ, அத வந்து மாடரேட் பண்றதுக்கு ஹோஸ்ட் வந்து பார்க்குறாரு. ஏன்னா இது எல்லாருமே வந்து இங்கிலீஷ்லயே கேட்டுட்டு இருக்கீங்க. அது ஒரு காலேஜ் அரங்கத்தில நடக்குது அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ மேபி மாணவர்கள்னு நெனைக்கிறேன். அதில ஒருத்தவங்களும் கேள்வி கேட்கிறப்போ மோஸ்ட்டா எல்லாருமே இங்கிலீஷ் ஆங்கிலத்த வந்து லாங்குவேஜா வந்து யூஸ் பண்றாங்க. அப்போ அந்த ஹோஸ்ட் வந்து என்ன சொல்றாரு, சும்மா ஜாலியா, "என்னங்க பேசுற எல்லாருமே வந்து இங்கிலீஷ்ல பேசிட்டே இருக்கீங்க. இது வந்து நியாயமா? யாருமே தமிழ்ல பேச மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. இது வந்து தப்பா, ரைட்டான்னு கேட்டா அதுலருந்து வருவோம். அது வந்து ரைட்டு தான். அது ஏன் தப்பு இல்ல? இந்த ஈவென்ட் நடக்கிறது ஆந்திரால. தமிழ்நாட்டுல நடக்குது. ஏன்னா ஆந்திராலயும் ஈவென்ட் நடந்துச்சு. அங்கேயும் இத வச்சு ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. மொத்தத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு படம் வந்து ப்ரமோட் பண்ணணும். அத வந்து எல்லாருமே ஒரு பேசுபொருளாக்கணும். அத பத்தி எல்லாரோட காதுலயும் கொண்டு போய் சேர்க்கணும். அத பத்தின பேசுற வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வைரல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, வித்தியாசமான கோளாறான வேலைகளும் பண்றது மட்டும் இல்லாம, கோளாறான மனிதர்கள எல்லாரையுமே வந்து இந்த மாரி ஆடியோ லான்ச்ல கூப்பிட்டு பேச சொல்லுவாங்க. அதுல யாராவது ஒரு லூஸ்தனமா பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா, வைரல் ஆயி அத வச்சு ஒரு கான்ட்ரோவர்சி போச்சுன்னா, ஸோ படத்துக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்றது தான் இன்னைக்கு ப்ரமோஷன் ஸ்ட்ராட்டஜில ஒரு பார்ட்டு. ஸோ இந்த ஹோஸ்ட் வந்து என்ன பண்றாரு, என்னங்க யாருமே தமிழ்ல பேச மாட்டேன்னு சொன்னா, உடனே பிரதீப் ரங்கநாதன் ஒரு ரட்சகரை போல் வந்து பார்த்தீங்கன்னா, ரட்சகன் ஹேர் ஸ்டைல் வச்சிருக்காரு. அதெல்லாம் சொல்லல. ஒரு ரட்சகரை போயிட்டு அப்படியே மைக்க கையில வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா, பாவம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் வந்து இந்த லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்றாங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கவங்களுக்கு வர மொழியில அவங்க வந்து பேசட்டும். அவங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த மொழியில தானே அவங்களால வந்து பேச முடியும். அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எந்த மொழியா இருந்தாலும் நம்ம வந்து திணிக்கக்கூடாது. அவங்கவங்களுக்கு வரக்கூடிய மொழியில அது வந்து தெலுங்கோ, இல்ல வந்து மலையாளமோ, இல்ல கன்னடமோ, இல்ல ஆங்கிலமோ, இல்ல ஹிந்தியோ அந்த மாரி எல்லா லாங்குவேஜும் வச்சுக்கோங்களேன். அப்படிங்கிற மாரி பார்வையில அவர் என்ன சொல்லியிருக்காரு, எந்த மொழியா இருந்தாலும் அவங்க வந்து பேசட்டும். நம்ம வந்து இந்த மொழியில பேசுங்க, அந்த மொழியில பேசாதீங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி சொல்றதும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விதமான மொழி திணிப்பு தான் அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பல பேரோட கண்ண திறக்கிற மாரியான ஒரு கருத்த வந்து சொல்லிட்டாரு. சரி ஏன் கண்ண திறக்கிற மாரி கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தூங்கிட்டு இருந்தோம்னா இந்த கருத்த வந்து சொல்லியிருக்காருன்னா, கேட்டு முழிப்பு வந்து அவர போய் திட்டணும்னு தோணும். அந்த மாரி வந்து ஒரு ஸ்டூபிடான ஒரு தாட் ப்ராசஸ் தான் அது. ஐ அம் நாட் காலிங் ஹிம் ஸ்டூபிட். அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்டூபிடா இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா, நீங்க ஆந்திரால போறீங்க. ஆந்திரால இந்த படத்தோட ப்ரமோஷன்ஸ் நடக்குதுங்க. இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு படம்னு நெனைக்கிறேன். டூடா என்னன்னு தெரியல. அங்க போயிட்டு இது மாரி ப்ரமோட் பண்றப்போ அவருடைய லுக்ஸ் குறித்து யாரோ கேட்டாங்க. அதுக்கெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இப்படிலாம் பேசக்கூடாது. ஒருத்தவங்க லுக்ஸ குறித்து, நிறத்த குறித்து அப்படி பேசக்கூடாது. வெளிமாநிலத்தில நம்ம ஊர்ல இருந்து போயிட்டு ஒருத்தர் ரெப்ரசென்ட் பண்ணி இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில, அவருக்கு இப்படி நடக்கிறது தப்புன்ற மாரி கூட நம்ம வந்து பேசியிருந்தோம். ஆனா இந்த
வாட்டி என்ன பண்ணுறாரு, இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு அவர் போயிட்டு வந்து பேசுகிறப்போ ஒரு விஷயம் சொல்கிறாரு. தெலுங்கு ஆடியன்ஸ் கிட்டலாம் வந்து போன படத்தோட ஒரு விழாவுக்கு வந்து நான் பேச வந்தேன். அப்படி பேச வர்றப்போ வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருந்தார். அப்போது எனக்கு வந்து தெலுங்கு தெரியாது. அவர் தெலுங்கு தெரியாதாலும் எனக்கு தெரில. சரி, அவர் சொல்கிறத நம்பி தான் பார்ப்போம். அப்படி இருக்கிறப்போ வந்து அவர் சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, என்னோட டிரான்ஸ்லேட்டர் வந்து போன வாட்டி டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தான். பட் அதெல்லாமே சொதப்பி விட்டுட்டான். இதனால் வந்து கொஞ்சம் உஷாராயிட்டேன் நான். போன வாட்டி அவன் சொதப்பி விட்டதுனால நான் ஒன்று சொல்ல, அவன் ஒன்று சொல்ல உங்களுக்கு வேறு மாதிரி புரிஞ்சிடுச்சு. அதனால் இந்த வாட்டி செம்ம ஐடியாவோடு வந்துட்டேன்னு சொல்லிட்டு சாட் ஜிபி ப்ரோ எடுத்துகிட்டு வந்துட்டார். அதை என்ன பண்ணுறாரு, மக்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதை டிரான்ஸ்லேட் பண்ணி இவர் பேசுகிறாரு, உடனே அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்ககிட்ட சொல்லுது. அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜியை வந்து கடைப்பிடிச்சு ஒரு வித்தியாசமான பரபரப்பான ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாரு. ஸோ தட் தெலுங்கு பேசினா மாதிரியும் ஆச்சு. அதை சாட் ஜிபிடி மூலிமா தெலுங்கு பேசினா மாதிரியும் ஆச்சு, தெலுங்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு எஃபர்ட் போட்டதை காட்டின மாதிரியும் ஆயிடுச்சு. சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்னாலஜிக்கல் ப்ரொமோஷனாக வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ப்ரொமோஷன் ஈவெண்ட்டாகவும் மாற்றியாச்சு. நிஜமாவே வந்து அது ஒர்க் அவுட் ஆகி ஒரு 2-3 நாள் அது ரவுண்டில் வந்துட்டே இருந்தது. ஸோ அப்பேற்பட்டவர் ஒரு பெரிய ஒரு சிரமம் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாட் ஜிபிடின் மூலியமாக வந்து கம்யூனிகேட் பண்ணணும்னு நினச்சவர் அங்கே போய்ட்டு தமிழ்லேயே பேசியிருக்கலாம்ல. ஏன்னா அவருக்கு வர மொழி அதுதானே. ஏன்னா அங்கே போய்ட்டு இங்கிலீஷில் கூட பேசியிருக்கலாமே. அவருக்கு வர மொழி அதுதானே அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய தெலுங்கு பேசியவர்கள் இவர் பேசின இங்கிலீஷை புரிஞ்சுட்டு போயிருக்க போகிறாங்க. ஆனால் அங்கே மட்டும் எஃபர்ட்டை போட்டு ஒரு சாட் ஜிபிடியாக பண்ணுவார். டப்பிங்க்கு முடிஞ்ச அளவுக்கு தெலுங்குல இருக்கணும்னு நினைப்பார். இவரால் முடியலனா வேறு யாரும் தெலுங்குல தானே பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே அந்த படம் ஓடணுன்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா குட்டி கர்ணாலம் கூட வந்து அடிப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் வந்து ரொம்ப உரிமையாக அவங்க ஆங்கிலத்தில் பேசின தப்புன்னு நம்ம சொல்ல, அந்த தம்பி வந்து யாரும் தமிழில் பேச மாட்டேங்குங்களா அப்படின்னு சும்மா விளையாட்டே கேட்குறாரு. அதை வந்து சும்மா இக்னோர் பண்ணிட்டு சிரிச்சுட்டு போயிருக்கலாம். பட் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருத்தை சொருவுகிறேன் என்ற பேரில் வந்து அவர் சொல்லக்கூடிய விஷயம் தான் வந்து ரொம்ப அபத்தமாக இருக்குது. தமிழ்நாட்டில் தான் நடக்குது. தமிழில் வரக்கூடிய டைரக்ட் தமிழ் மூவி அண்ட் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தமிழ் ஈவெண்ட்டு, வரக்கூடிய செலிபிரிட்டிஸு, அதாவது மிஷ்கின்ல இருக்கட்டும், ராமில் இருக்கட்டும், அனிருத், விக்னேஷ் எல்லாருமே பெரும்பான்மையாக தமிழில் தானே வந்து பேசுகிறாங்க. ஏன்னா நீங்களும் தமிழில் தானே வந்து பேசுகிறீங்க. அப்படி இருக்கிறப்போ அவர் தமிழில் பேசுன்னு சொன்னது வியாபார ரீதியாகவும் கரெக்டு தானே. அதை நாளைக்கு டிவியில் நீங்கள் போட்டிங்க, யூடியூப்பில் பார்க்க போகிறீங்க அப்படின்னா வந்து மோஸ்ட்டாக தமிழ் ஆடியன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறான். ஏன்னா அது தமிழ் எடிஷன் ஆஃப் ப்ரொமோஷனல் ஈவெண்ட் அந்த படத்துக்கு, எல்ஐகே அப்படிங்கிற படத்துக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து தமிழில் பேசணும்னு சொல்கிறது கரெக்ட் தான். அதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இக்னோர் பண்ணிட்டு போகாமல், இல்லை கடந்து போகாமல், கடந்து போகணும்னு கூட அவசியம் இல்லை, அதை வந்து விட்டுருக்கணும் எதுவும் பேசாமல். அப்படி ஒரு கருத்தை நீங்கள் சொல்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் முக்கியமான சென்சிட்டிவான விஷயங்களில் நீங்கள் வந்து ஒரு கருத்து சொல்கிறது அப்படிங்கிறது யாராலையும் ஏற்றுக்க முடியாது. அதனால் நீங்கள் வந்து எப்படி கண்ணாடியை போட்டு பிடிக்கிறீங்களோ, நீங்கள் எப்படி உங்களுடைய காதலி இன்னொருத்தனுக்காக மனைவியாக விட்டு குடிக்கிறீங்களோ, படத்தில் சொல்கிறேன் அப்படிலாம் விஷயம் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அதன் மூலியமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு இன்னும் 10 பேர் இருக்கான் அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை வந்து ஓகே எந்த மொழியில் வேணால் பேசலாம் போல இருக்குது, அதுவும் தமிழ்நாட்டில் தமிழில் பேசலன்னா கூட பரவாயில்ல போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பைத்தியக்கார பசங்க எடுத்துட்டீங்கன்னா என்ன பண்ணுறது சொல்லுங்கள். அதற்கு நீங்கள் காரணமாயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தில் தான் வந்து நம்ம இதை வந்து சொல்கிறோம். இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு உண்டான இன்னொரு பரபரப்பான ப்ரொமோஷனாக இல்லை, பிரதீப் ரங்கநாதன் நிஜமாகவே வியாபார ரீதியாக வாழ்ந்துக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறனால வந்து எவனாவது வைத்தறிச்சல் அப்படின்னு தெரியல. இவர் வந்து யார்கிட்டயோ சேட் பண்ண மாதிரி, சோஷியல் மீடியாவில் அக்கௌண்ட்ஸில் யார்கிட்டயோ சேட் பண்ண மாதிரி, குறிப்பாக அந்த காஸ்டிங்காக நிறைய பெண்கள் பேசுகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உங்களோட லுக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் பார்க்க அழகாக இருக்கீங்க, உங்களை தாங்க செதுக்கி வச்ச மாதிரி இருக்கீங்க, இந்த ரோலுக்கு நீங்கள் தாங்க கரெக்ட், உங்களுக்காக தான் வலிமையில விழுவித்து காத்துருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவர் யார்கிட்டையோ அவங்க வாய்ப்பு கேட்குற மாதிரி வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஃப்ளர்டேஷியஸாக பேசுகிற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வாங்க மீட் பண்ணலான்னு கூப்பிட்ற மாதிரி, அந்த பொண்ணு ஆஃபீஸ்க்கு வரேன்னு சொன்னோன்னே வீடும் ஆஃபீஸும் எனக்கு எல்லாமே ஒன்று தாங்க, என் டிரைவர் அனுப்புகிறேன், நீங்கள் அதில் ஏறி வாங்கன்னு சொல்கிற மாதிரியான ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் வந்து பரவிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து உண்மையெல்லாம் நம்ம சொல்ல, உண்மை இல்லைன்னு நம்மளை சொல்ல முடியாது. ஏன் இதுனா ட்ரெண்டிங் ஆக்கி விட்டாங்க. எவனோ இவர் மேலே இருக்க பொறாமை இல்லையா என்னன்னு தெரியல, இல்லை இந்த படத்துக்கு உண்டான ஒரு ப்ரொமோஷன் மாதிரியா என்னன்னு தெரியல. ஏன்னா இந்த காலகட்டத்தில் எதை வச்சுலாம் ப்ரொமோஷன் பண்ணாங்க நம்மளால கணிக்க முடியல. ஆனால் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய ப்ரொஃபைல் பிக்சர் எடுத்து போட்டு இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் சேட்டில் நான் யாரையோ வந்து சேட் பண்ணேன்னு சொல்லிட்டு ஈஸியாக யார் வேணால் வந்து இது மாதிரி எடிட் பண்ணி போட்டு காட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அப்போ அதனால் வந்து இந்த கருத்தை இவர் வந்து தப்பாக சொல்லிட்டாரு அப்படின்றதுனால, அதுவும் அவர் தாங்க இருக்கும், ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ப்ளே பாயாக இருக்காரு, அவர் தாங்க பண்ணியிருப்பாரு கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி நேரத்தில் வந்து மன்மத்தை நம்ம கக்கக்கூடாது. அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத வந்து காலம் பதில் சொல்லும். இந்த சூழ்நிலையில் இன்னும் 2 நாளில் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தில் வந்து நாங்கள் முன்னோட்டத்தை பார்த்து வந்து சீமான் அவர்களுக்கு வந்து ஒரு காமெடி கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தோம். படத்தில் நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணி நோ ராங்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா சந்தோஷம் தான். இல்லை நம்ம சொல்கிற மாதிரியே படத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கேங்க. வழக்கமாக நம்ம சேனலில் தான் ரிவ்யூ பண்ணுவோம்ல, அந்த ரிவ்யூவில் அந்த படத்தை பார்த்துட்டு வந்து என்னுடைய கருத்து அப்படிங்கிறத சொல்கிறேன். மிக்க நன்றி. இந்த தலைப்பை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.